الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் நாங்கள் ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கிறதாக இருந்தாலோ, அப்படி இல்லை ஒரு அமலை செய்கிறதாக இருந்தாலோ, எந்த அளவு கொண்டு சொன்னால் மிச்சம் கவனமாகவும் அதே போல அந்த சுன்னத்தை எடுத்து நடக்கிற விஷயத்தில் மிச்சம் நிதானமாகவும் இருக்கணும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாக்கள் இந்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு சுன்னத்தை நாங்கள் செய்யும்போது பல ஷைத்தான்கள் குறுக்க வருவாங்க. இதை செய்யக்கூடாது, இது மார்க்கத்தில் இல்லாதது, இதை செய்யக்கூடாது, இது மார்க்கத்தில் இல்லாதது. மார்க்கமே இல்லாதவனுக்கு மார்க்கத்தில் இல்லாததை பற்றி தானே பேச்சாயிக்கே. அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கம் மீக்கிற நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மனசு தளர்ந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமான சுன்னத்துக்களை ஒன்றுதான் ஜும்ஆவுடைய ஹுத்துபா. இந்த ஹுத்துபாவில் ஹத்தீபு அசாவை எடுக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செஞ்சதாக ஆதாரம் இருக்கா? சஹாபாக்கள் செஞ்சதாக ஆதாரம் இருக்கா? தாபிஊன்கள் செஞ்சதாக ஆதாரம் இருக்கா? உலமாக்கள் ஃபுகஹாக்கள் மதுஹபுடைய இமாம்கள் செய்ததாக ஆதாரம் இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். என்ன காரணம்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வாழ்ந்த காலத்துக்கு நெருக்கமான காலம் சஹாபாக்கள், அதுக்கு அடுத்ததாக தாபிஊன்கள், அதுக்கு அடுத்ததாக தபஉ தாபிஈன்கள், மதுஹபுடைய இமாம்கள் தான் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்னு சொன்னால், புதியதாக ஒரு கருத்தை, நாங்கள் கேள்விப்படாத ஒரு கருத்தை ஒருத்தங்க கொண்டாந்து நம்மளுக்கு மத்தியில் திணிக்கிறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? அவன் கத்துறான்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பித்அத்து லானத்துன்னு ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிடக்கூடாது. என்ன காரணம்? சஹாபாக்கள் சொன்னாங்களா, தாபிஊன்கள் சொன்னாங்களா, தபஉ தாபிஈன்கள் சொன்னாங்களான்றதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அடுத்ததாக வாழ்ந்தது இந்த காலத்தில் வாழக்கூடிய ஷைத்தான்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னவர்களுடைய பராமரிப்பில் வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த கண்ணியமான சஹாபாக்களுக்கு அடுத்ததாக தாபிஊன்கள், அதுக்கு அடுத்ததாக தபஉ தாபிஈன்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அசாவுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1300 வருஷங்கள், கிட்டத்தட்ட 1300 நூற்றாண்டுகள் என்ன செய்யப்படுது என்று சொன்னால் இந்த அசா பாவிக்கப்படுது. இமாம் ஹுத்பாவுக்கு ஏறும்போது என்ன செய்யறாங்க என்றால் அசாவை எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த சப்ஜெக்டை செஞ்ச விஷயமா இது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிக்கிறாங்களா? திட்ட தெளிவாக நாங்க பார்க்கலாம். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அடுத்ததாக அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அடுத்ததாக அபூ யஅலால பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜும்மாவுக்கு நாங்கள் சமூகம் அளித்தோம். ஃபகாம முத்தவக்கிஅன் அலல் அஸா, அதாவது ஃபகாம முத்தவக்கிஅன் அலா அஸன் அவு கௌசின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அசாவை வச்சிருந்தாங்கன்றதைத்தான் திட்ட தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதுக்கு அடுத்ததாக ஃபஹமித் அல்லாஹ் வாஸ்னா அலைஹி, அல்லாஹு தஆலாவை அவங்க புகழ்ந்தாங்க, அல்லாஹு தஆலாவை துதிச்சாங்க, அதாவது ஹம்து ஸலவாத்து ஓதுனாங்கன்றதை திட்ட தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயம். சஹாபாக்கள் இந்த விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்களா? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அடுத்ததாக வாழ்ந்தது யாரு? அன்னவர்களுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் தான், அன்னவர்களுடைய பராமரிப்புல வாழ்ந்த சஹாபாக்கள் தான். அவங்க செஞ்சதுதான் நம்மளுக்கு மார்க்கம். அவங்களை விடவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நம்மளால பின்பற்றி போய் தர முடியாது. கண்ணியமான சீதவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த அளவு கொண்டு சொன்னால் நாங்கள் விளங்கி கொள்ளணும். அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அன்னா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க கரஅ அலல் மிம்பர், மிம்பரின் மீது ஏறி என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வ இனபா வ கல்பா ஓதிக்கிட்டு போறாங்களா. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால திட்ட தெளிவாக வருது. சும்ம ரஃபஅ அஸன் கானத் ஃபீ யதிஹி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்கட கையில அசா இருந்தது. அவங்க எங்க இருந்து குத்துபா செஞ்சாங்க? மிம்பருக்கு மேல இருந்து குத்துபா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்த அசாவை தான் இவங்களும் எடுத்தாங்க. அப்ப அசா பிடிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? ஏன் பேசுறோம்னா, நாங்க செய்யக்கூடிய அமல்களை நாங்க தெரிஞ்சுக்கணும், இது மார்க்கத்துல உள்ளதுதான்ன்றதை நாங்க விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி பேசி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சீதவிகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நல்ல முறையில் நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம்தான். சஹாபாக்கள் எடுத்திக்கிறாங்க. இன்றைக்கு என்னன்னு சொன்னால், சிலர் சொல்லுவாங்க அசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயது முதிர்ந்ததுக்கு பின்னால தான், அதாவது வயசான காலத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, அதனாலதான் அசாவை எடுத்தாங்க. இன்றைக்கு வயசான காலத்துல கூட வயசான பலர் மிம்பருக்கு மேல ஏறத்தான் செய்யறாங்க. சரி, வயசான காலத்துல ரசூலுல்லாஹ் எடுத்தாங்களே, நீங்க எடுக்கிறீங்களா? இல்லீங்களே. அசாவை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனையே இல்லையா போடுறீங்க நீங்க? உங்களோட கூட்டத்துல யாராச்சும் ஒருத்தங்க அசாவை எடுக்கிறாங்கண்டா அவங்களுக்கும் என்ன செய்றீங்க? பிரச்சனையா போடுறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை எப்படி பின்பற்றினாங்கன்னு சொன்னால் திட்ட தெளிவாக நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தலையை பணிச்சு குனிஞ்சு போறாங்களா, சஹாபாக்கள் அந்த இடத்துல காரணம் தேட மாட்டாங்க, அந்த இடத்துல குனிஞ்சு போவாங்க. அந்த சஹாபாக்கள் செஞ்சிக்கிற விஷயம்தான் இந்த அசா. அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்கட கையில அசா இருந்ததாக ஷிராஸி இமாம் முஹஸ்ஸப் என்ற கிதாபுல சொல்லிக்கிறாங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்ன ஃபீ யதி லஅஸா. திட்ட தெளிவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்கட கையில அசா இருந்ததுன்னு சொல்லி திட்ட தெளிவாக கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கான உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யௌமல் ஜும்அதி யதவக்கஉ அலா அஸன். திட்ட தெளிவாக வரக்கூடிய செய்திகள் தான். தபரானி இமாம் முஅஜமுல் கபீர் தபரானில கொண்டு வர்றாங்க இந்த செய்தியை. திட்ட தெளிவாக சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க ஜும்ஆவுடைய நாள்ல ஊண்டுகோலின் மீது ஊண்டுனாங்க, ஊண்டுதல் பிடிச்சாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செய்யாத ஒன்றை தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்களா, இல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க செஞ்சாங்களான்றதை நாங்க என்ன செய்யணும்? விளங்கணும். அப்ப அடுத்தது என்ன? திட்ட தெளிவாக அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இமாமுனா தபரி ரஹிமஹுல்லா முஃபஸ்ஸிரூன்கள்ல முக்கியமான ஒருத்தங்க என்ன செய்யறாங்கண்டா, தாரீஹு தபரில திட்ட தெளிவாக சொல்றாங்க, கான யக்துபு அலைஹா வ அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அசாவை எடுத்துக்கிட்டு தான் மிம்பர்ல ஏறி குத்துபா செய்வாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சொல்றாங்க. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்கள், அதுக்கு அடுத்ததாக தாபிஊன்கள், அதே தபஉ தாபிஈன்கள், கண்ணியமான மதுஹபுடைய இமாம்கள் என்ன சொல்றாங்க? மதுஹபுடைய இமாம்கள் அசாவை எடுக்கிற விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்றதை நாங்க விளங்கி கொள்ளணும். ஏன், என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்க பார்த்தோம்டா ஸ்ரீலங்கால நம்மட நாட்டில் பின்பற்றப்படக்கூடிய மதுஹபுகள் 2 தான். 3 மதுஹபுகள் ஈக்கலாம், பெரும்பான்மை எங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்று ஷாஃபிஈ, அடுத்தது ஹனஃபி மதுஹபு. இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அன்னவங்கட மதுஹபு, அடுத்ததாக இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அன்னவங்கட மதுஹபு. இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அன்னவங்கட மதுஹபுக்கும் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அன்னவங்கட மதுஹபுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ஹனஃபி பள்ளிகள் ஈக்குதா இலங்கையில? நிச்சயமாக ஈக்கத்தான் செய்து. ஆனா ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்களை பார்த்து வழிகேடர்கள் சொல்லல. அதே ஷாஃபியாக்களாகிய நாங்க ஹனஃபி மதுஹபுல உள்ளவங்களை பார்த்து வழிகேடர்கள் என்று சொல்லலையே. என்ன காரணம்? அவங்க சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குன்றதுனால நாங்க என்ன செய்யறது இல்ல, வழிகேடர்கள் என்று சொல்றது இல்ல. கண்ணியமான சீதவிகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த அளவு கொண்டு சொன்னா, இஸ்திஹ்பாபு, முஸ்தஹப், அதே போல சுன்னத்து,
யாரு சொல்றாங்க? மதுஹபுகளுடைய இமாம்கள் சொல்றாங்க. திட்ட தெளிவாக 3 மதுஹபுல சொல்லப்பட்டிருக்குது. ஜும்ஹூருல் உலமா, பெரும்பான்மையான உலமாக்கள், மாலிகி மதுஹபை சார்ந்தவங்க, ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க, ஹம்பலி மதுஹபை சார்ந்தவங்க, இந்த 3 மதுஹபை சார்ந்த உலமாக்களும் என்ன சொல்றாங்க? முஸ்தஹப்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சுன்னத்தாக விளங்கினது, தாபிஊன்களுக்கு சுன்னத்தாக விளங்கினது, தபஉ தாபிஈன்களுக்கு கண்ணியமான இமாம்களுக்கு சுன்னத்தாக விளங்கினது, இன்றைக்கு நேத்து வந்த ஒரு கூட்டத்துக்கு பிதஅத்தாக விளங்குதுன்னு சொன்னா அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்கட பின்னால ஓடுறீங்களே. சிறந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஒரு விஷயத்த சுன்னத்துன்னு சொல்றாங்களே, அதை எடுக்கிறதுக்கு எங்கட மனசுக்கு என்ன செய்யல, கேட்கல. ஏன், என்ன காரணம்? ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரை இட்டிக்கிறானோ அவன்ட உள்ளம் மூடப்பட்டு தான் இருக்கும். அந்த உள்ளத்துக்கு எப்பயும் என்ன இல்ல, நேர்வழிங்கிறது இல்ல. இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, எந்த அளவு கொண்டு சொன்னால் அவங்க ஆதாரம் எடுக்கிறாங்க. குத்பாவுடைய நேரத்தில் ஹத்தீபு கையில் அசாவை எடுக்கிறது சுன்னா, விரும்பத்தக்க ஒரு செயல். ஏன், என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இமாம்களை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஐ யக்துபு யௌமல் ஜும்அதி வ மஅஹுமுல் அஸா யதவக்கஊன அலைஹா ஃபீ கியாமிஹிம், அவங்க குத்பா செய்யற நேரத்தில் கையில அசா உண்ட வச்சிக்கிறாங்க. அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோமே, நாங்க அதை கேட்டுக்கிறோமே. சஹாபாக்கள் செஞ்சாங்கன்றதை நாங்க பார்த்தோமே, அவங்கள்ட்ட கேட்டோமேன்றாங்க. யாரு? இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க? சிலர் சொல்லுவாங்க, இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாட முஸ்னதுல இப்படி வருது, கிதாபுல் உம்முல இப்படி வருது, ஏன் இப்படியும் வருது, இது ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியலையா? முஅத்தமது ஷாஃபிஈயா நிஹாயத்துல் முஹ்தாஜில சொன்னதை போல, கல்யூபி வ உமைரால சொன்னதை போல, ஷரஹுல் மஹல்லில திட்ட தெளிவாக சொன்னதை போல, இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ்னவங்க உம்முல சொல்றாங்க, அஹப்பு லிகுல்லி மின் குதப், எப்படின்னு சொன்னா கானத் ஐயஅதமித அலா ஷைஇன், திட்ட தெளிவாக கொண்டு வர்றாங்க. ஒரு அசாவின் மீது ஊண்டுதல் பிடிக்கிறது, கையில ஒரு அசாவை வச்சு கொள்றது என்னன்னு சொல்றாங்க, விரும்பத்தக்க ஒரு செயல்ன்றதை யாரு சொல்றாங்க? இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அண்ணவங்க சொல்றாங்க. அப்ப இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அண்ணவங்க யார்கிட்ட மார்க்கத்தை படிச்சாங்க? கண்ட நின்றவன்ட்ட போய் மார்க்கத்தை படிக்கல, கண்ணியமான சஹாபாக்கள்கிட்ட படிச்சாங்க, உத்தமர்கள்ட்ட படிச்சாங்க. அந்த உத்தமர்கள் சொன்ன கருத்தை வச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா என்ன சொல்றாங்க? எனக்கு மிகவும் விருப்பமானது, நான் அதை விரும்புறேன்றாங்க. ஹம்பலி மதுஹபை சார்ந்த ஒரு இமாம் சொல்றாங்க, வயுசன்னு ஐயா தமித அலா சைஃபின் அவ் கௌசின் அவ் அசன் பிஇஹ்தா யதைஹி, திட்ட தெளிவாக வந்த செயல் சுன்னத்ன்றதை சொல்றாங்க, சுன்னத்ன்றதை தரிபடுத்துறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா நமக்கு மதுஹப்னு நினைக்கிறேன். 3 மதுஹப்கள்ல ஒரு மதுஹப்ல என்ன சொல்றாங்கண்டா மக்ரூஹ்னு சொல்றாங்க. யாரும் பித்அத்னு சொல்லல, யாரும் பித்அத்னு சொல்லல. அப்ப யாருமே பித்அத்னு சொல்லாத ஒண்ட ஒருத்தன் வந்து பித்அத்னு சொன்னதுக்கு பின்னால என்ன செய்றீங்க? கேட்காம பார்க்காம சஹாபாக்கள் செஞ்சாங்களா, தாபியூன்கள் செஞ்சாங்களா, தபவு தாபியீன்கள் செஞ்சாங்களா, ஒன்னும் தெரியல. எவனோ ஒருத்தன் வந்து கத்துறான்னு சொல்லி அவன்கிட்ட பின்னால ஓடிடுறது. அல்லாஹு தஆலா பாதுகாத்த சிலரை தவிர அல்ஹம்துலில்லாஹ் 1300 வருஷங்கள் எப்படி மிம்பருக்கு மேலால அசாவை வச்சு ஹுத்பாக்கள் நிகழ்த்தப்பட்டதோ, கியாமத்துடைய நாள் வரையில அவ்வாறே ஒரு கூட்டம் அப்படியே செஞ்சு கொண்டிருப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு ஹதீஸ் வருது, மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத், என்னுடைய சுன்னத்துக்கள் சீர்குலைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு எந்த காலம் முன்னிலையில வருதோ அந்த காலத்துல யாராச்சும் ஒருத்தங்க ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கிறாங்கன்றால் அவங்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது, பாத்தீக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. திட்ட தெளிவாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, வபலகனா, எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுப்பா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஹதப இஅ்தமத அலா அஸன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹுத்பா செய்யும் போது ஒரு
அசாவின் மீது, ஒரு கம்பின் மீது ஊண்டுதல் பிடிச்சவங்களா தான் மிம்பருக்கு மேல இருந்தாங்க. செய்ய வானான்றதல்ல, ஒரு சுண்ணத்தை எடுத்து நடக்கிறது எந்த அளவு கஷ்டம் என்றதை விளங்கி கொள்ளணும். இதுலயே விளங்குது இல்லையா இந்த காலம் எந்த காலம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பத்தி ஆரம்ப கட்டத்தில் எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்றது விளங்குது இல்லையா? கண்ணியமான சீதவிகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு பிதஅத்தண்டா அல்லாஹ்வுக்காண்டி விட்டுட்டு போயிருங்க. மார்க்கம் இல்லாதவங்க சொல்றதெல்லாம் நாங்க என்ன செய்யல, எடுக்க சொல்ல இல்லை. உங்களுக்கு தான் மார்க்கமே இல்லையே, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே இல்லதான், ஒண்ணுமே இல்லை. மார்க்கமே இல்லாதவனுக்கு எப்படியும் இல்லை, ஒன்றும் இல்லைதான். ஆனா ஒரு சுன்னத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல், நீங்க சொல்லுங்க, மனிதர்களை பார்த்து சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹு தஆலாவை நேசிக்க கூடியவர்களாக நீங்க இருந்தால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்கன்னு நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். யாரை நேசிச்சதனால? அல்லாஹு தஆலாவை நேசிச்சதனால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சதனால செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த நேசம் இல்லையா? விட்டுட்டு ஓடிருங்க, அல்ஹம்துலில்லாஹ், தாராளம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1400 வருஷத்துக்கு முன்னால. என்ன சொன்னாங்க? ஒரு கூட்டம் பின்னால வருவாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நூதனமான பல செய்திகளை சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை வழிகெடுத்துடக்கூடாது. அவங்கள விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கோங்க, அவங்கள விட்டும் நீங்க பாதுகாப்பாக இருங்க. அவங்களும் வழிகெட்டு அவங்களால பல மக்கள் வழிகெடுக்கப்படுவாங்கன்றதை யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்ட தெளிவாக சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. கண்ணியமான சீதவிகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் ஒவ்வொன்றையும் நாங்க எடுத்து நடக்கிறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி என்று சொன்னால், மிம்பருக்கு மேலே ஏறி குத்துபா செய்கிற நேரம் எப்படி இருப்பாங்க? ஒரு அசாவின் மீது ஊண்டுகோலின் மீது ஊண்டுதல் பிடிச்சவங்களாக. ஹத்தீபு குத்துபா செய்கிற நேரம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில ஒரு அசா இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் சொல்றாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க, அதனால நாங்க செய்யறோம். நாங்க நேசம் வச்சோம், நாங்க செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ், தாராளம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேசம் இல்லாதவங்க சொல்றதை நேசம் வச்சவங்க என்ன செய்ய தேவையில்லை, கண்டுகொள்ள தேவையில்லை. தஜ்ஜாலிகள் கஸாபுகள் வருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், வந்திருக்கிறாங்களா? கண்ணால கண்டு கொண்டிருக்கிறோம். கணக்கெடுக்காம கண்டுக்காம போக வேண்டியதுதான். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.